ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு சமூக நலத்துறையிலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வயது வரம்பும் கிடையாது. மினிமம் நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஏன்னா எந்த ஏஜ் லிமிட்டும் அவங்க சொல்லவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் 18 வயது ஆயிருந்துச்சுன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தான் முன்னுரிமை வழங்குறதாவே அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வும் கிடையாது. அதே மாதிரி தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. முழுக்க ஆட்களை இன்டர்வியூ, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எக்ஸாமினேஷன் எல்லாம் எதுவும் இந்த வேலைவாய்ப்புக்கு கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 8 ஜனவரி 2024 தான் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி. அதுக்கு மேலே போச்சுன்னா வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. அவசர கால வேலைவாய்ப்பு. ஸோ உடனே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஃபஸ்ட் கீழே அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்துடலாம். இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. மேலே என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய பெயர், அதை கேபிட்டல் லெட்டரில் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய பாலினம் ஆண் பெண் எதுவோ அதை என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது உங்களுடைய பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி வயது பார்த்தீங்கன்னா 8/1/2024 கால்குலேட் பண்ணி உங்களுக்கான வயது என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்தது உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா, டிவோர்ஸா விடோவா செப்பரேட்டடா என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய அப்பா பேர் எழுதுங்க, அப்படி இல்லைனா கார்டியன் நேம் எழுதுங்க, அப்படி இல்லைனா கல்யாணமான பெண்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் கணவர் பெயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய நேஷ்னாலிட்டி, எந்த நேஷ்னாலிட்டி சார்ந்தவங்க, தமிழ்நாட்டில் அது இந்தியன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், தமிழர் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வேறு யாரும் அப்ளை பண்ண முடியாது. இந்த இடத்துல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்ன பாஸ் பண்ணியிருக்கீங்க, எப்போ பாஸ் பண்ணீங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, என்ன கிளாஸில் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஏதாவது முன் அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். எங்கே வேலை செஞ்சீங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, அங்கே உங்களுடைய பதவியின் பெயர் என்ன, எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை நாள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டாங்கிற டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போ இருக்க தற்போதைய முகவரி, அதாவது இப்போ நீங்கள் ஏதாவது நான் இப்போ கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு இப்போ இருக்க அட்ரஸ் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு எல்லாத்தையும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், மொபைல் நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். 2 நம்பர் இருக்குன்னா 2ஐயும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு நம்பர் மேபி நாட் ரீச்சபிள் இருக்குன்னா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணலாம். ஸோ கம்பல்சரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. இமெயில் அட்ரஸும் மென்ஷன் பண்ணுங்கள். மேபி உங்கள் மொபைல் சுவிட்ச் ஆஃபாக இருக்க சூழ்நிலை அவங்க மெயில் கூட சென்ட் பண்ணலாம். ஸோ இமெயில் ஐடி என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக வேறு ஏதாவது படிச்சிருக்கீங்க, ஒர்க் ஷாப், சர்டிஃபிகேட் கோர்ஸ், இல்லை டைப் ரைட்டிங் இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருந்தா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். கீழே மறக்காமல் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்ஸ், உங்களோட சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஊர் பேர் என்ன, இங்கே என்னைக்கு அனுப்புகிறீங்களோ அந்த டேட். அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். சிம்பிளாக தான் இருக்குது. நீங்கள் பெருசாக ஒன்றும் கஷ்டப்படுற அளவுக்கு ஒன்றும் அப்ளிகேஷன் ஃபார்மில் இல்லை, ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னாலும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, எங்கேருந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, சமூக நலத்துறையிலேருந்து ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கருக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கருக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கோம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க், அப்படி இல்லைன்னா கவுன்சிலிங் சைக்காலஜி, இல்லைன்னா டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் படிச்சுட்டு மினிமம் 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, அதுக்கு எந்த ஒரு முன் அனுபவம் தேவையில்லை மாஸ்டர் டிகிரினா. ஸோ நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இந்த வேலைவாய்ப்புக்கு. ஓகேங்களா? ஆண்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியாது. மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க.
ரெண்டாவது மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர். இந்த வேலைவாய்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் லிட்ரேட், உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். மினிமம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்ப்பரா பியூனா நீங்கள் எங்கே வேணாலும் வேலை செஞ்சுருக்கலாம். அதுவும் பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 6400 உங்களுக்கு சம்பளம். மொத்தம் 2 விதமான பதவிகள். ஒன்றுக்கு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், இன்னொன்றுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். தமிழை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகே, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இது கூட நாங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சு அனுப்புறது எல்லாத்தையுமே செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது உங்களுடைய கையெழுத்தை போட்டு தான் அனுப்பணும். ஓகேங்களா? லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 8/1/2024 சாயந்தரம் 5:45. இன்னொரு விஷயம், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சிட்டாதீங்க. ஜெராக்ஸ் காப்பி மட்டும்தான் நீங்கள் அனுப்ப வேண்டியது எல்லாமே. நீங்கள் அனுப்புகிறப்போ அந்த போஸ்டல் கவரில் மறக்காமல் மேலே என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கேஸ் ஒர்க்கராக, மல்டி பர்பஸ் ஹெல்ப்பரா, எதுவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அட் டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுத்துருக்க மாதிரியே நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் அனுப்பணும். அப்படி மென்ஷன் பண்ணாமல் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எந்த அட்ரஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸில் தான். டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ், ஓல்டு DRDA பில்டிங், கலெக்டரேட் கேம்பஸ், காஞ்சிபுரம். ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸில் தான் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன். அதில் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்பு வழங்குறாங்க. முழுக்க பெண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும். ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. அவ்வளோதான் மக்களே, இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இதுதான். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம இன்றைக்கும் அப்ளை பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.